ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஃபுட் ப்ராடக்ட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒன்றும் இல்லை, ஸ்கூல் விட்டு பசங்க வந்ததுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மான்னாங்க. சரி என்ன செய்யலாம், நம்ம ப்ராடக்டை வச்சே செய்யலாங்கிறதுனால கடலமாவு இருந்துச்சு. சரி அதை வச்சு மைசூர் பாக் செய்யலாம் அப்படின்ட்டு. மைசூர் பாக்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறதுக்காக கேரட் யூஸ் பண்ணி கேரட் மைசூர் பாக் செய்யலாம். பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடலை மாவு, கேரட் வந்து நல்லா திருவி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை, நெய், ஏன்னா மைசூர் பாக்குனாலே நெய் தானே, அதுக்காக. தென் வந்து ரிஃபைண்ட் ஆயில் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக. ஓகேங்களா? ஈஸியாக, ஏன்னா நம்ம பாவு போட்டுட்டு மைசூர் பாக்கில் போடுறப்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே வந்து எண்ணெயை வந்து கடலை மாவில் நம்ம கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணணும்னா அது ஃப்ளேவர் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் ரிஃபைண்ட் ஆயில்னால் எந்த அரோமாவும் இருக்காது இல்லையா, அதனால தான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது. விஸ்க் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. கடலை மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் சர்க்கரைக்கு தண்ணி மட்டும் ஊற்றி, சர்க்கரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து லிக்விட் இதாக ஆகிடும். சர்க்கரை நல்லா இப்படி தண்ணியில் கரைஞ்சி நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கேரட்டை வந்து துருவி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கரைஞ்சிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் வாங்கினவங்களாம் வந்து கமெண்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுனால செஞ்சிட்ருக்கோம். நவதானிய கோதுமை மாவு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சர்க்கரை ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் கேரட் நம்ம துருவி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், மெத்தட் ஈஸியாக இருந்துச்சா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராடக்டை வச்சு என்னென்ன செய்யணுங்கிறது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும், இப்படி செஞ்சு வேறு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கம்மிங் வீடியோஸில் நான் செய்கிறேன். ஓகேங்களா? மெயினாக உங்களுக்காக ஆரம்பித்த இந்த சத்யா ஃபுட் ப்ராடக்ட் வந்து உங்கள் கையில் வந்து சேரணும், நல்ல குவாலிட்டியில், பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து ரீச் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஓகேங்களா? தென் உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மழை புயல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் சேஃப்டியாக இருக்கீங்களா, அதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆயிலில், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் கீ வந்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம அந்த போட்ட கடலை மாவு வந்து நல்லா வேகணும், இல்லைன்னா ரா ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி கடலை மாவு ஸ்மெல்லு. இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிற கேப்பில்
நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கீ போட்டு ஏன்னா மைசூர் பாக்கு அப்போ தான் நம்ம நல்லா ஒட்டாமல் பிளேட்டில் வரும். அதுக்காக எங்கள் வீட்டில் வந்து கீ வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க, பிடிக்காத ஃப்ளேவர். அதனால தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகேங்களா? மைசூர் பாக்கு பதம் அந்த வந்துருச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்போ நார்மல் வந்து கடலை மாவில் செய்யறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் நல்லா. ஏன்னா இது கேரட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பதம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் நார்மல் மைசூர் பாக்குக்கும் இதுக்கும். இப்போ எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்தாச்சு. அதனால் நம்ம கேரட்டை வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஆயில் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அடி பிடிக்காமல் பார்த்து இது பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் நெய்யோ இல்லை கொஞ்சம் ஆயிலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிட்டா யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லபடியாக வரும். தெரியுதுங்களா? பதம் வானலில் ஓரளவுக்கு இப்போ தான் ஓரத்தில் ஒட்டாமல் வருது. ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டிலே செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக. மழை டைமில் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அதுவும் பசங்களுக்கு ஸ்கூல் வந்து மழை பெஞ்சாலே லீவ் விட்டுருவாங்க. வீட்டில் இருக்கிறப்ப ஸ்நாக்ஸும்பாங்க. அதுக்காக இன்றைக்கி மைசூர் பாக், கேரட் மைசூர் பாக். ஓகே, இந்த பாருங்கள் பதம் ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி எடுத்து போட்டால் திக்காக இருக்கும். அப்போ தான் ஆறினவுடனே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். இதோ பாருங்கள் வானலில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு, எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா? நம்ம ஊற்றின எண்ணெய் இது நெய் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அரோமா சூப்பராக இருக்குது. சூடாக அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆனால் சுட இருக்குது. வாயில் வச்சோன்னா அவ்வளோதான். ஓகேவா? நீங்களும் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்ட்ரக்சர். நீங்கள் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்க வீட்டில்? அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு என்ன ஸ்வீட் வேணும் செய்யணுன்னா நான் செஞ்சு காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்குகிற கடலை மாவை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்டாக ஒரிஜினல் தரமாட்டுறாங்க. என்னென்னா ப்ரைஸ் வச்சு நீங்கள் கம்பேரிசன் பண்ணலாம். கடலை மாவு என்ன ரேட்டு, கடலை பருப்பு என்ன ரேட்டுன்னு. ஏன்னா ஒரு கடலை பருப்பு வாங்கி அதை அரைச்சி பேக் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரியும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் கடையில் இருக்கிற மாவு வந்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதில் வேறு எதுவும் மிக்சிங் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கேசரி மைசூர் பாக் ரெடி. இப்போ வானல்லேருந்து ஒரு தட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இதில் என்னென்ன பொருள் போட்டோன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு கப்பு கடலை மாவு போட்டிங்கன்னா ஒரு கப்பு வந்து சர்க்கரை, ஒரு கப்பு வந்து கேரட் துருவி அரைச்சது விழுது, ஒரு ஆஃப் டம்ளர் ஒரு 50 ml இல்லைன்னு 100 ml வரைக்கும் எண்ணெய். நம்ம எடுத்துக்கிற கடலை மாவை பொறுத்து அந்த நான் காட்டின பார்த்தீங்களா அந்த பதம், அந்த பதத்துக்கு வந்து கரைச்சிக்கணும். நெய் வந்து நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி, நெய் விருப்பப்பட்டவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் நெய் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் கம்மியாக யூஸ் பண்ணேன். இல்லை இந்த எண்ணெயே வேணாமல்
ஃபுல்லாக நெய்யில் ஊற செஞ்சீங்கன்னா நெய் மைசூர் பாக்கு நல்லா இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. ஆறுனா தான் இது வந்து நம்ம பீஸ் போட முடியும். ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக கரெக்டாக இருக்குது. ஸ்வீட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டாக நல்லா இருக்குது. இந்த ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்க. கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக எங்கள் ப்ராடக்ட் எது வேணும்னாலும் எங்களுடைய யூடியூப்பில் இருந்தாலும் ஓகே, இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், சத்யா ஃபுட் ப்ராடக்டில் எதில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லை நாங்கள் வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கிறதா இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயும் எங்களுடைய ஃபுட்டு எங்கள் ப்ராடக்ட் எது வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மேலே தெரிய நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக நம்பர் இருக்கும். யூடியூப்பில் போனாலும் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கே கால் பண்ணலாம்.